வடமாகாண கல்வி திணைக்களத்தின் காபோதா சாதாரண தர வணிகமும் கணக்கிட்டு கல்வியும் பாடத்தின் தரம் 11 தேர்ச்சி 7 சம்பந்தமாக இது தவணை 3க்குரியது. இந்த பாட அலகு சம்பந்தமாக நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். தேர்ச்சி 7 உற்பத்தி கிரிய கூற்று. இத்தேர்ச்சியில் நாம் கற்க உள்ள விடயங்கள்: உற்பத்தி கிரியத்திற்கான அறிமுகம், உற்பத்தி கிரியத்தினை வகைப்படுத்துதல், உற்பத்தி கிரியத்தினை கணிப்பிடுதல், உற்பத்தி கிரிய கூற்றினை தயாரித்தல், இதன் மேலதிகமாக கணனி விரிதாள் அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் மூலமாக கிரிய கூற்றினை தயாரித்தல் என்ற விடயங்கள் சம்பந்தமாக இந்த பாட அலகிலில் கற்க இருக்கின்றோம். உற்பத்தி கிரியம் என்பதனை நாம் நோக்குவோம். குறித்த காலப்பகுதியில் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படுகின்ற செலவினங்களின் கூட்டுத்தொகை உற்பத்தி கிரியம் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் செலவினங்களின் கூட்டுத்தொகை, குறிப்பாக ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் ஆக இந்த காலப்பகுதி இருக்கலாம். இங்கு இந்த பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நிறுவனங்களை நாம் உற்பத்தி நிறுவனம் என்று அழைத்துக் கொள்வோம். இந்த உற்பத்தி கிரியத்தினை வகைப்படுத்துதலை நோக்குவோம். உற்பத்தி கிரியம் அது இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது: நேர்கிரியம், நீரல் கிரியம். இந்த நேர்கிரியம் மேலும் 3 வகைப்படுகின்றது: நேர்பொருட்கிரியம், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம். அதே போன்று நேரிற்கிரியமும் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது: நேரில் பொருட்கிரியம், நேரில் கூலிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம். இங்கு பார்க்கலாம், நேர்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர்கிரியம். அதே போன்று இங்கு நேரில் என்ற சொல்லும் மேலதிகமாக சேர்ப்பதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த கிரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நேர்கிரியம் என்பது பொருள் உற்பத்திக்கு நேரடியாக ஏற்படும் கிரியங்கள் நேர்கிரியங்கள் எனப்படும். பொருள் உற்பத்திக்கு நேரடியாக ஏற்படும் கிரியங்கள் நேர்கிரியங்கள் எனப்படும். எப்பொருளை செய்தாலும் இச்செலவினங்கள் ஏற்படும். எப்பொருளை நாம் உற்பத்தி செய்தாலும் இச்செலவினங்கள் ஏற்படும். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த நேர்கிரியங்கள் அவற்றின் தன்மையின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது நேர்பொருள் கிரியம், ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த சார்ட்டில், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம். இதில் நேர்பொருள் கிரியத்தை பார்ப்போமானால், பொருள் உற்பத்தியின் போது ஏற்படும் உற்பத்தி அலகொன்றோடு தெளிவாக இனங்காணக்கூடிய வளங்களின் பணப்பெறுமதி நேர்பொருள் கிரியமாகும். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஒரு அலகுக்கு ஏற்படுகின்ற பொருளின் கிரியம், வளங்களின் பணப்பெறுமதி. அதை உதாரணம் மூலம் ஒன்று நோக்குவோமானால், மரத்தளவாட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மரப்பலகை, அதாவது ஒரு கதிரைக்கு எவ்வளவு மரப்பலகை தேவைப்படுவது என்பதை நேரடியாக நாங்கள் கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போன்று ஒரு டெய்லர் கடையில் ஒரு ஆடை உற்பத்திக்கு ஆடை உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற துணியையும் நாம் மேலதிக உதாரணமாக இதுக்கு சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து நேர் கூலிக்கிரியம். பொருளொன்றை உருவாக்குவதில் நேரடியாக பங்கு கொண்ட தொழிலாளருக்கு செலுத்திய கூலி செலவினத்தை இது கருதுகின்றது. அதாவது இங்கும் ஒரு பொருளுக்கு எவ்வளவு கூலி கொடுத்தது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை உதாரணம் மூலம் இங்கே காட்டப்பட்டு
உதாரணம் ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது மரத்தளபாடங்களை உற்பத்தி செய்யும் போது அந்த கதிரியை செய்கின்ற நபருக்கு வழங்கும் கொடுப்பனவு. ஒரு கதிரியை செய்வதற்கு ஒரு நபருக்கு கொடுக்கின்ற செலவினம். உதாரணமாக ஒரு கதிரியை செய்வதற்கு ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டால் அது நேர் கூலிக்கிரியமாக கொள்ளப்படும். தொடர்ச்சியாக ஏனைய நேர்க்கிரியம். அந்த நேர்க்கிரியம் 3 வகை. அதில் 3வது ஏனைய நேர்க்கிரியம். இது பொருள் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் நேர்பொருள் நேர்குலிக்கிரியம் தவிர்ந்த நேரடியாக ஏற்பட்ட வேறு செலவுகள் ஏனைய நேர்க்கிரியமாகும். இதுவும் ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவினம் ஏற்பட்டது என்பதை நேரடியாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நேர்பொருள் நேர்கூலிக்கிரியம் தவிர்ந்த ஏனைய நேரடியாக ஏற்பட்ட செலவுகள் ஏனைய நேர்க்கிரியமாகும். இதுக்கு உதாரணமாக தரப்பட்டிருக்கின்றது மரத்தளபாட உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பெரிய ஆணிகள். ஒரு மேசையை செய்வதற்கு ஒரு 10 ஆணி பயன்படும் என்று சொன்னால் ஒரு ஆணி 5 ரூபாய். 10 ஆணிக்கும் 10 தர 5 50 ரூபாய் என்ற வகையில் இது ஏற்படும். அடுத்து மூலக்கிரியம் முதன்மை கிரியம். இது எல்லா நேர்க்கிரியங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இந்த சமன்பாடு தரப்படுகின்றது. இந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு சமன்பாடை பார்ப்போம். பொருள் ஒன்றின் உற்பத்தியின் போது ஏற்படும் நேர்பொருட்கிரியம், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்க்கிரியம் என்பவற்றின் மொத்தம் மூலக்கிரியம் ஆகும். இதனை முதன்மை கிரியம் எனவும் அழைக்கலாம். இங்கே பாருங்கள், நேர்க்கிரியம் அதாவது மூலக்கிரியம், நேர்க்கிரியங்களின் கூட்டுத்தொகை தான் மூலக்கிரியம். அது எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்றால் நேர்பொருட்கிரியம், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்க்கிரியம். நேர்பொருட்கிரியம், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்க்கிரியம். எல்லா ஒட்டுமொத்த நேர்க்கிரியங்களின் கூட்டுத்தொகையாக மூலக்கிரியம் காணப்படுகின்றது. அடுத்து நீரில் கிரியம். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, உற்பத்தி மேந்தல கிரியம். இது உற்பத்தி அலகுக்கு ஏற்ப தெளிவாக இனம் காண முடியாது ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவீனம் ஏற்பட்டது என்பதை தெளிவாக வெளிப்படையாக கண்டறிய முடியாத செலவீனங்கள் உற்பத்தி மேந்தலை செலவீனங்கள் ஆகும். உற்பத்தி மேந்தலை செலவீனங்கள் ஆகும். இதனை இன்னொரு வகையில் கூறுவதானால் மூலக்கிரியம் தவிர்ந்த உற்பத்தி நடவடிக்கைக்குரிய எல்லா செலவீனங்களும் நீரில் கிரியம் ஆகும். நேர்க்கிரியத்தின் விசேட தன்மை என்னவென்றால் ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவினம் ஏற்பட்டது, உதாரணமாக ஒரு மேசையை செய்வதற்கு எவ்வளவு செலவினம் ஏற்பட்டது என்பதை நேரடியாக கண்டறிய முடியாது இருக்கும். இனி நேரில் கிரியம் அவற்றின் தன்மையின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரித்துக் கொள்ளலாம். நேரில் பொருட்கிரியம், நேரில் கூலிக்கிரியம், ஏனைய நேரில் செலவுகள் அல்லது கிரியம் என்றும் குறிக்கொள்ளலாம். இதன் விளக்கத்தினை தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவதாக நேரில் பொருட்கிரியம். உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் உற்பத்தி அலகுகளுடன் நேரடியாக இனங்காண முடியாத செலவினமாக, நேரடியாக கண்டறிய முடியாத செலவினமாக இது காணப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. மேசை உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் சாண்ட் பேப்பர் செலவு. உங்களுக்கு தெரியும், ஒரு மேசையை தயாரிக்கும் போது அந்த அழுத்தத்துக்காக, அதுக்கு வார்னிஷ் பூசுவதற்காக இந்த சாண்ட் பேப்பர் பயன்படுத்தப்படுகின்றது.
அப்போ இங்கே ஒரு மேசையை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சாண்ட் பேப்பர் எத்தனை ஒரு மேசைக்கு பயன்படுத்துவதுன்னு தெரியாது. தேய்ச்சி அதை பொலிஷ் பண்ணி எடுப்பதற்காக இந்த சாண்ட் பேப்பர் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு மேசைக்கு இந்த ஒரு எத்தனை சாண்ட் பேப்பரால் தேய்ச்சுன்னு சொல்லி கணக்கிட முடியாது. அடுத்து நீரில் கூலிக்கிரயம். உற்பத்தி நடவடிக்கையுடன் நேரடியாக தொடர்படுத்த முடியாத ஊழியருக்கான கொடுப்பனவுகள். முதல் பார்த்தோம் நேர் கூலிக்கிரயம், அது நேரடியாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இது நீரில் கூலிக்கிரயம், இது நேரடியாக கண்டறிய முடியாததாக இருக்கும். இதுக்கு உதாரணத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெளிவாக கண்டுகொள்ளலாம். தளவாட உற்பத்தி வணிகத்தில் உள்ள காவலாளி சம்பளம். பொதுவாக காவலாளிக்கு மாதாந்தம் சம்பளம் வழங்குவார்கள். ஒரு உற்பத்தி நிறுவனத்தில், தளவாட உற்பத்தி நிறுவனத்தில் ஒரு மாதத்தில் 50 மேசைகள் தயாரிக்கப்பட்டிருந்தால் 50 மேசைகள் தயாரிக்கப்பட்டிருந்தால் இந்த காவலாளிக்கு வழங்குகின்ற மாதாந்த சம்பளத்தை நேரடியாக கண்டறிய முடியாது. நாங்கள் பிரித்து கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். நேரடியாக ஒரு மேசைக்கு எவ்வளவு காவலாளிக்கு கொடுத்தது சொல்லி நேரடியாக கண்டறிய முடியாது. அதனால தான் இதை நேரில் கூலிக்கிரயம் என்றாக கொள்ளப்படுகின்றது. ஏனைய நேரில் கிரயம். உற்பத்தி அலகனுடன் திட்டவட்டமாக இனம் காண முடியாத நேரில் பொருட்கிரயமும் நேரில் பொருட்கிரயமும் நேரில் ஊழிய கிரயம் என்று வந்திருக்க வேண்டும். ஊழிய கிரயமும் தவிர்ந்த ஏனைய செலவுகள் நேரில் கிரயமாகும். ஒரு உற்பத்தி தாவனத்தில் ஏனைய நேரில் கிரயம் எனும் போது அங்கு ஏற்பட்ட நேரில் பொருட்கிரயம், நேரில் ஊழிய கிரயம் தவிர்ந்த ஏனைய நேரடியாக கண்டறிய முடியாத செலவினங்களாக இது காணப்படும். உதாரணம் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. மேலித விளக்கத்துக்காக சில படங்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தளவாட தொழிற்சாலைக்கு வழங்கப்படுகின்ற வாடகை. இது வாடகை ஒரு தளவாடத்துக்கு எவ்வளவு என்று கொடுக்க இயலாது. அது மாதாந்தம் வாடகை கொடுத்துக் கொள்வார்கள். அது இதே போன்று ஏனைய செலவினங்கள், மின்சாரம், தொலைபேசி, இப்படி நிறைய செலவினங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இவையும் நாங்கள் ஏனைய நேர்க்கிரயம் என்பதற்குள் உள்ளடக்க முடியும். இவ்வளவுத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு செயற்பாட்டை செய்து பார்ப்போம். பவானி ஹச்சான் அல்வா நிறுவனத்தின் 2020 ஜனவரி மாதத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் தகவல்கள் வருமாறு பார்க்குறீங்கள். மூலப்பொருள், தொழிலாளர் கூலி, பொதியிடல் செலவு, தொழிற்சாலை வாடகை, காவலாளி சம்பளம், சுவையூட்டிகள், மின்சாரம், இயந்திர பராமரிப்பு வினாவப்பட்டிருக்கின்றது. மேற்குறிப்பிட்ட தகவல்களிலிருந்து பின்வற்றை கணிப்பிடுவோம். மூலக்கிரயம், உற்பத்தி மேந்தில கிரயம் இரண்டையும் கணிப்பிடுவது. மூலக்கிரயத்தையும் கணித்து பார்க்க வேண்டும். அதே போன்று உற்பத்தி மேந்தில கிரயம் அல்லது நேர்க்கிரயம், இது இவ்வளவு நேர்க்கிரயம், இதை நாங்கள் நேர்க்கிரயம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். நேர்க்கிரயம், நேர்க்கிரயம். இங்கே பாருங்கள், மூலக்கிரயம் என்பது நேரடியாக உற்பத்திக்கு ஏற்பட்ட செலவினங்களின் கூட்டுத்தொகையாக காணப்படும். இது நாங்கள் திரும்ப அந்த கணக்குக்கு போனால் நேர்பொருட்கிரயம் 80,000, தொழிலாளர் கூலி 40,000 தான் நேர்கூலி கிரயம். பொதியிடல் செலவு, ஒரு பொதிகை எவ்வளவு பொதியிடல், ஒரு பேக்கிங் காசு, பொதியிடல் செலவு ஒரு அளவுக்கு கணிக்க முடியும். எனவே அது ஏனைய நேர்க்கிரயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே 80,000, 40,000, 6,000 கூட்டுத்தொகை 1,26,000, 126,000 மூலக்கிரயம் கணிக்கப்படுகிறது. நேரில் கிரயம் எனும்போது அது நேரில் பொருட்கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்க்கிரயம்.
எப்பவும் ஒரு கணித்தலுக்கு ஒரு சமன்பாடை எழுதி கணித்தல் இலகுவாக இருக்கும். பரீட்சை நோக்கில் அதன் விரும்பப்படுகின்றது. இங்கே பாருங்கள், நேர் பொருட்கிரியம், சுவையூட்டிகள், சுவையூட்டி, சுவையூட்டிக்குரியது நேர் பொருட்கிரியமாக இருக்கின்றது. காவலாளிக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 10,000 நேர்குழிக்கிரியமாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய நேருக்கிரியமாக தொழிற்சாலை வாடகை, மின்சாரம், இயந்திர பராமரிப்பு 8,000, 4,000, 3,000, 15,000. ஏனைய நேருக்கிரியமாக ஏனைய நேரில் இங்கே தவறு ஒன்று வந்துவிட்டது. நேருக்கிரியம் கூட்டுத்தொகை 2,000, 10,000, 15,000, கூட்டுத்தொகை 27,000. இப்போ நீங்கள் அலகு போட்டுக்கொள்ளலாம். ரூபா, இங்கேயும் ரூபா. இனி உற்பத்தி கிரியத்தை கணிப்பிடுதல், மொத்த உற்பத்தி கிரியத்தை கணிப்பிடுதல். அதுக்கு ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. மொத்த உற்பத்தி கிரியம் என்பது எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்வதற்கு எழுகின்ற முழு செலவினங்களும் மொத்த உற்பத்தி கிரியம் ஆகும். இது கணிக்கப்படுகிறது எவ்வாறு? உற்பத்தி கிரியம் சமன் மூலக்கிரியம் உற்பத்தி மேந்தர கிரியம். இதை நேர்கிரியம் மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நேர்கிரியம் பிளஸ் நேர்கிரியம். நேர்கிரியம். அப்போ மூலக்கிரியத்தையும் உற்பத்தி மேந்தர் கிரியத்தையும் சேர்க்க வருவது மொத்த உற்பத்தி கிரியமாக இருக்கும். இனி அலகுக்கான கிரியம், ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு ஏற்பட்ட கிரியத்தை கணித்துக் கொள்வது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே. உதாரணமாக ஒரு மரத்தளவாட தொழிற்சாலையில் 50 மேசைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாதத்தில் குறிப்பாக ஒரு ஜனவரி 2020 எடுத்துக்கொண்டால் 50 மேசைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்த அதுக்கான செலவீனம் 10,000 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. சில இலவான கணிப்பை பார்ப்போம். ஒரு 5,000 ஏற்பட்டிருக்குன்னா இந்த 50ஆல் வகுக்கும் போது இதையும் பற்றி இதை பற்றினால் 100 ரூபாய் ஒரு மேசையை தயாரிப்பதற்கு ஏற்பட்டதாக கொள்ளலாம். சரி, என்ற வகையில் தான் ஒரு அலகுக்கான கிரியம் எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்றால், மொத்த உற்பத்தி கிரியத்தை அந்த காலப்பகுதியில் உற்பத்தி செய்த அலகுகளால் வகுக்கும் போது அலகுக்கான கிரியம் கண்டறியக்கூடியதாக இருக்கும். அடுத்து அலகுக்கான இலாப இல்லை. ஒரு பொருளை உற்பத்தி செய்பவரின் நோக்கம் அதனை விற்று லாபம் இழைப்பதுதான். எனவே உற்பத்தி கிரியத்தை கணித்து, அதாவது அந்த பொருளை உற்பத்தி செய்ய எவ்வளவு செலவினம் ஏற்பட்டது என்பதை கணித்து அதனுடன் தான் சம்பாதிக்க வேண்டிய லாபத்தை சேர்த்து அதன் பொருட்களின் விலையை தீர்மானிப்பதாக இருக்கும். இந்த விளக்கம் அதே விளக்கத்தை இங்கு நாங்கள் கண்டுகொள்ளலாம். உற்பத்தி நிறுவனம் தமது உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்தும் போது அதன் கிரியத்துடன் சேர்க்கும் பெறுமதி நாங்கள் ஒரு தொகையை சேர்ப்போம். உதாரணமாக கிரியம் 10 ரூபாய் என்று சொன்னால் லாபம் 2 ரூபாய் என்றால் விலை தீர்மானிக்கப்படும் 2 ரூபாய். இங்கு கொள்வனவாளர்களை கவர்வதற்கும் சந்தையில் நீடித்து நிலைப்பதற்கும் ஏற்றவாறு லாப எல்லை தீர்மானிக்கப்படும். நாங்கள் இந்த லாபத்தை வைக்கும்போது 2 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொள்வனவாளர்களை கவர்தல், அதாவது நுகர்வோர் பொருட்களை வாங்க வேண்டும்.
சந்தையில் தொடர்ந்து அந்த குறித்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வேணும். அந்த வகையில் அந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் அலகுக்கான இலாப எல்லை தீர்மானிக்கப்படும். லாப எல்லை அதிகமாக நிர்ணயிக்கப்படின் அதிகமாக லாபத்தை நாங்கள் வைத்தால் விலை அதிகரிக்கும். லாபத்தை நாங்கள் கூட்டும்போது விலை அதிகரிக்கும். உதாரணமாக 2 ரூபாய் லாபத்துக்கு பதிலாக 5 ரூபாய் லாபத்தை நாங்கள் வைத்தோம் என்றால் பொருளின் விலை 15 ரூபாவாக மாறும். இதனால் பொருளுக்கான நுகர்வோர் கேள்வி குறைவடையும். நுகர்வோர் அந்த பொருளை வாங்க முனைய மாட்டார்கள், வேறு பொருளை நாடுவார்கள். அதுக்கு அதில் பிரதியீட்டு பொருட்கள், அதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்த முனைவார்கள். மாறாக லாப எல்லை குறைவாக நிர்ணயிக்கப்படின் பொருளின் விலை குறையும். உதாரணமாக லாபத்தை, இந்த உதாரணத்தில் நாங்கள் லாபத்தை 1 ரூபாவாக்கினோம் என்றால் பொருளின் விலை 11 ரூபாவாக இருக்கும். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நியாயமான லாபத்தினை வைத்து பொருளின் விலையை தீர்மானிப்பதுதான் ஒரு உற்பத்தியாளரின் சரியான நோக்கமாக இருக்கும். அலகுக்கான விற்பனை விலை. உற்பத்தி பொருளை சந்தையில் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட விலையே அலகுக்கான விற்பனை விலையாகும். இது எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்றால், அலகுக்கான கிரயம் அதில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஒரு பொருளுக்கு எவ்வளவு ஏற்பட்டது என்பதை கண்டுகொண்டு அலகுக்கான ஒரு லாபத்தை வைத்து ரெண்டையும் சேர்க்கும் போது அலகுக்கான விலை தீர்மானிக்கப்படும். உதாரணமாக ஒரு பேனாவை உற்பத்தி செய்வதற்கு 15 ரூபாய் ஏற்படுது என்றால் ஒரு பேனாவை உற்பத்தி செய்வதற்கு நிறுவனம் 3 ரூபாய் லாபமாக வைத்து விலையை தீர்மானிக்கின்றது 18 ரூபாவாக. கிரிய அடிப்படையிலான விலையிடல். வெவ்வேறு வகையான விலையிடல் முறைகள் காணப்படுகின்றது. அது உயர்தரத்தில் அந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. காபூதா சாதாரண தரத்தை பொறுத்தவரையில் உங்கள் அடிப்படை விடயங்கள் போதுமான என்ற வகையில் உங்களுக்கு கிரிய அடிப்படையிலான விலையிடல் முறை இங்கு அது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு இருந்தால் போதும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ற வகையில் தான் கிரியத்தை வைத்துக்கொண்டு லாபத்தை சேர்த்து அலகுக்கான விலை தீர்மானிக்கப்படுகின்றது. விலையிடலின் போது கிரியம் முக்கியமானதாகும். அதுதான் கிரியத்தை நாங்கள் கணிக்கின்றோம். எனினும் ஏனைய காரணிகளும் கருத்தில் கொள்ளப்பட்டு விலையானது தீர்மானிக்கப்படும். கிரியம்தான் முக்கியம், ஆனால் கிரியத்தோட ஏனைய விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது. அவை எவை என பார்ப்போம். உற்பத்தி பொருளின் விலையிடலின் போது கிரியத்துடன் கருத்தில் கொள்ளப்படும் ஏனைய காரணிகள். கிரியத்தோடு பின்வரும் விடயங்களும் இந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படும். அவை எவை? உற்பத்தி பொருளுக்கு சந்தையில் உள்ள கேள்வியின் அளவு, உற்பத்தி பொருளுக்கு சந்தையில் உள்ள மக்கள் அதை வாங்க தயாராக இருக்கின்ற அளவு, சந்தையில் காணப்படும் இதே மாதிரியான மற்றும் பிரதியீட்டு பொருட்களின் விலைகள். இப்போ நாங்கள் ஒரு சவக்காரத்தை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த முனையும் உற்பத்தியாளர் அதை சந்தையில் காணப்படுகின்ற ஏனைய சவக்காரங்களின் விலைகளையும் கருத்தில் கொண்டுதான் விலையை தீர்மானிக்க வேண்டும். ஏதேச்சையாக விலையை தீர்மானித்தால் சந்தையில் நிலைத்து நிற்க முடியாது. நிறுவனத்தின் விலையிடல் கொள்கை, அவைக்கென்ற கொள்கை இருக்கும், தனிப்பட்ட கொள்கைகள், அதையும் கருத்தில் கொள்வார்கள். சட்டக்காரணிகள். அரசாங்கம் சில பொருட்களுக்கு விலைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பால்மாவின் விலை 380 ரூபாய் என்று சொன்னால் பால்மா விலை 400 கிராம் பால்மா அரசாங்கம் விலை தீர்மானித்திருக்கின்றது 380 ரூபாய் என்று சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் விலையை கூட்ட முடியாது. சட்டக்காரணிகளையும் கருத்தில் கொண்டுதான் விலை தீர்மானிக்கப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஒரு உற்பத்தி பொருளின் விலையிடலை தீர்மானிக்கும் போது கிரியம் மிக முக்கியம். அதோடு ஏனைய இந்த 4 காரணிகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். கற்ற விடயங்களை
வைத்து ஒரு செயற்பாட்டினை ஒரு கணித செய்கையினை உங்களுடைய பரீட்சை நோக்கில் வினாப்படுகின்ற வினாக்கள் என்ற வகையில் ஒரு வினாவை தந்து அதற்குரிய விடைகளை பார்ப்போம். தரப்பட்டிருக்கின்றது வினா. பின்வரும் செலவுகள் தொழிற்சாலை ஒன்றின் உற்பத்தியுடன் தொடர்பானவை. மூலக்கிரியம் தந்திருக்கு 2,50,000. உற்பத்தி மீந்திர கிரியம் 1,50,000. உற்பத்தி செய்த அலகுகள் 500. ஒரு அலகுக்கான இலாப எல்லை 10%. இதை கணிக்கட்டாம் உங்களை. மொத்த உற்பத்தி கிரியம், அலகுக்கான கிரியம், ஒரு அலகுக்கான விற்பனை விலை. மொத்த உற்பத்தி கிரியம் அது கணிச்சு போட்டு பிறகு அலகுக்கான கிரியம், அதன் பின்னர் ஒரு அலகுக்கான விற்பனை விலை. அடுத்த ஸ்லைடில் இதற்குரிய விடைகள் காட்டப்பட்டிருக்கின்றது. இலகுவான கணித்தலுக்காக அதனை பார்ப்போம். மொத்த உற்பத்தி கிரியம் அது மூலக்கிரியத்தையும் உற்பத்தி மேந்தல கிரியத்தையும் சேர்க்க வருவதாக இருக்கின்றது. அங்கு பார்ப்போம். உற்பத்திக்கு மூலக்கிரியம் 2,50,000. 2,50,000. உற்பத்தி மேந்தல கிரியம் 1,50,000. உற்பத்தி மேந்தல கிரியம் 1,50,000. 1,50,000. ரெண்டையும் சேர்க்க 400,000. 400,000 மொத்த உற்பத்தி கிரியமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, ஒரு அலகுக்கான கிரியம் படித்திருக்கின்றோம். ஒரு அலகுக்கான கிரியம் எவ்வாறு கணிக்கப்படுகின்றது சொன்னால், மொத்த உற்பத்தி கிரியத்தை உற்பத்தி செய்த அலகுகளால் பிரிக்க வேண்டும். மொத்த உற்பத்தி கிரியம் கணித்திருக்கின்றோம் 400,000. அந்த காலப்பகுதியில் உற்பத்தி செய்த அலகுகள் தரப்பட்டிருக்கின்றது 500. எனவே இந்த 500 நாங்கள் வகுக்கிறோம். விடை ரூபாய் 800. மொத்த உற்பத்தி கிரியம் கணித்தோம், அலகுக்கான கிரியம் கணித்தோம். இனி ஒரு அலகுக்கான விற்பனை விலை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஒரு அலகுக்கான விற்பனை விலை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஒரு அலகுக்கான இலாப விலை 10%. 10%. ஒரு அலகுக்கான விற்பனை விலை எவ்வாறு கணிக்கப்பட வேண்டும்? அலகுக்கான கிரியம் அதனோட ஒரு அலகுக்கான இலாப விலை, இலாப அளவினை கூட்டுவதன் மூலம் ஒரு அலகுக்கான விற்பனை விலை தீர்மானிக்கப்படும். இங்கே அலகுக்கான கிரியம் 800 பார்த்திருக்கின்றோம், கணித்திருக்கின்றோம். ஒரு அலகுக்கான கிரியம் 800. அந்த 800 லாப விலை தரப்பட்டிருந்தது, வினாவில் இருந்தது. லாப விலை 10%. அப்போ 800 தர 100 மேல் 10, அது கணித்தால் 80 வரும். 80 ரூபாய் கூட்டப்பட்டு 880. அப்போ இங்கே ஒரு பொருளுக்கான விற்பனை விலை 880 ரூபாய். உங்கள் பாட அலகில் உற்பத்தி கிரிய அட்டவணை தயாரிப்பு சம்பந்தமான விளக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. இனி உற்பத்தி கிரிய அட்டவணை தயாரித்தல் சம்பந்தமாக பார்ப்போம். உற்பத்தி நிறுவனங்களின் கிரிய கணிப்பீட்டுக்குரிய பிரதான விடயங்களை குறித்த காலப்பகுதிக்குரிய கிரிய அட்டவணை ஒன்று உள்ளடக்கி தயாரிக்க முடியும். அதாவது பிரதான விடயங்களை, அதாவது நேர்கிரியம், நேர்கிரியம், அதாவது பிரதான விடயங்கள், அந்த விடயங்களை உள்ளடக்கி தயாரிக்கப்படுவதாக. அதை ஒரே பார்வையில் இந்த உற்பத்தி கிரிய அட்டவணை என்பது அது நன்மைகளை நோக்கினால் ஒரே பார்வையில் மொத்த உற்பத்தி கிரியத்தை நாங்கள் கண்டறிய முடியும். மொத்த உற்பத்தி கிரியத்தின் உள்ளடக்கத்தினை ஒரே பார்வையில் கண்டறிவதற்காக இந்த உற்பத்தி கிரிய அட்டவணை தயாரிக்கப்படுகின்றது. இதுக்கு ஒரு மாதிரி காட்டியிருக்கின்றோம். வாணி வணிகத்தின் 2019 மாசி மாதத்திற்கான உற்பத்தி கிரிய அட்டவணை. இங்கே எப்பொழுதும் வணிக கல்வியை பொறுத்தவரை நிறுவனத்தின் பேர், காலப்பகுதி, இதுக்கெல்லாம் புள்ளிகள் வழங்கப்படுவது நீங்கள் கடந்த கால வினாக்களில் பார்த்திருப்பீங்கள், வினா பத்திரங்களில்.
இதுக்கெல்லாம் அரை அரை புள்ளிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றது. வணிகமும் கணக்கெட்டு கல்வியும் பாடத்தில் இதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களோட மார்க்கிங் ஸ்கீம் இல்லை என்ற வகையில் தான் இந்த நாங்கள் நிறுவனத்தின் பேரும் அதன் காலப்பகுதியை மேலே காட்டியிருக்கின்றோம். உற்பத்திக்கிரிய அட்டவணை என்ற மாதிரியை பொறுத்தவரையில் பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் கட்டியிருக்கின்றோம். மூலக்கிரியம் அதன் வகைகள் போட்டிருக்கிறோம், தொகைகளை காட்டப்பட்டிருக்கின்றது. மேந்தள கிரியம் அதன் வகை 2, அதன் மூலக்கிரியத்தின் மொத்தம் இது, மேந்தள கிரியத்தின் மொத்தம் இது, 2ஐயும் கூட்டும் போது மொத்த உற்பத்தி கிரியம் வரும். ஒரே பார்வையில் நாங்கள் உற்பத்தி கிரியத்தின் உள்ளடக்கங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக உற்பத்தி கிரிய அட்டவணை தயாரிக்கப்படுகின்றது.